என்னாச்சு சார்? டேய் அங்க பாரு. டேய் பாத்தியா, நான் அப்பவே சொன்னேன்ல, சொன்னா கேட்கணும். அந்த அண்ணாமலை சாதாரணமான ஆள் இல்லைன்னு சொன்னேன்ல. சிலை ஊரிலே தாண்டி போயிடக்கூடாதுன்னு ஆளுங்களை போட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சிலையை எப்படி வெளியே கொண்டு போறது? சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம எல்லையை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணா கண்டிப்பா அவங்க ஆள்கிட்ட மாட்டிக்குவோம். அப்புறம் மொத்த பிளானும் சொதப்பிடும் சார். என்ன ஆனாலும் சிலை அவங்க கிட்ட மாட்டிடவே கூடாது சார். டேய் இந்த ஊரை விட்டு வெளியே போக வேற ஏதாவது ரூட் இருக்கா? இல்ல சார், இது ஒரு வழி தான் சார் இருக்கு. அதனாலதான் கரெக்டாக பிளாக் பண்ணிருக்காங்க சார். இவ்வளவு தூரம் வந்து இங்க பிளான் பண்ணிட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? சார் வெயிட் பண்ணுங்க. சிலைய வெளியே கொண்டு போறது ரொம்ப ரிஸ்க். வேற வழியே இல்ல. சிலைய நம்ம ஊருக்குள்ள தான் பத்திரமா மறைச்சு வச்சாகணும். எஸ், நீ சொல்றது சரிதான். சிலைய ஊருக்குள்ளேயே யார் கண்ணிலேயே படாத மாதிரி ஒரு சேஃபான இடத்துல வச்சாகணும். சார் அப்படி ஒரு இடம் எங்க இருக்கு சார்? ஒரு இடம் இருக்கு. எதுக்காக கோயிலுக்குள்ள போய் பயந்து அப்படி ஒரு டிராமா பண்ண? இல்லக்கா, நான் போய் சொல்லல. உண்மையிலேயே கோவிலுக்குள்ள யாரோ இருந்தாங்க. அந்த இருட்டுல அவங்க ஓடுனதை பார்த்துதான் நான் கத்துனேன். மத்தபடி பூஜை நிறுத்தணும்னு நான் நினைக்கவே இல்லக்கா. வாய மூடுறி. இதே போய் இன்னும் எவ்வளவு பேர்கிட்ட தான் சொல்லுவ? ஊரே வெளியே நிக்கும் போது கோயிலுக்குள்ள ஆள் வந்தாங்களா? நீ சொல்றது ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? ஐயோ அக்கா, சத்தியமா நான் சொல்றது உண்மைதான்க்கா. என்ன நம்புக்கா. என்கிட்டயே நடிக்கிறியா? நம்ம குடும்பத்தோட எதுக்காக இங்க வந்தோம்? இந்த ஊர் நல்லா இருக்கணும், திருவிழாவை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும் தானே. ஆனா இன்னைக்கு திருவிழா நிக்க போறதுக்கு காரணமே நம்ம குடும்பம் தானே கேவலமா பேசுறாங்க. உன் அவசர புத்தியால இன்னும் எவ்வளவு அசிங்கத்தை தான் இந்த குடும்பத்துக்கு உண்டாக்க போற? இதுல நான் விரதம் ஒழுங்கா இருக்கலன்னு எல்லாரும் முன்னாடியும் என்னையும் அசிங்கப்படுத்தி என்னை எதுவுமே பண்ண விடாம பண்ணிட்ட. சரி, அப்ப நீ அதை ஒழுங்கா பண்ணியா? அதையும் சொதப்பி இப்ப திருவிழா நிக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்க. உன்னால இப்ப இந்த ஊருக்கே கேடு வரப்போகுது. இப்படி உன் சுயநலத்துக்காக எல்லாரையும் பலி கொடுப்பியா? எப்போ சான்ஸ் கிடைக்கும்னு காத்துக்கிட்டே இருக்கியா? அவ என்ன வேணும்னு அப்படி பண்ணா? இருட்டுல அவளுக்கு வந்த ஆபத்தை பார்த்து பயந்து கத்திட்டா. அந்த இடத்துல நீயோ நானோ யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்போம். இல்லாத அவ கத்தனதுனால தானே இப்ப இவ்ளோ பிரச்சனையும். எல்லாரும் சிலைய நீங்க தான் திருடிட்டீங்கன்னு உங்க மேல பழி போடுறாங்க. இது நம்ம குடும்பத்துக்கே பெரிய அவமானம் இல்லையா? இந்த பிரச்சனைக்கும் வெண்ணிலாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது யாரோ செஞ்ச சதி. வெண்ணிலா கோயிலுக்குள்ள யாரையோ பார்த்தேன்னு சொன்னதும் உண்மை. அவனுங்க வெண்ணிலாவை தாக்க வந்ததும் உண்மை. இவ சத்தத்தை கேட்டு அவனுங்க பயந்து தப்பிச்சதும் உண்மை. கோயிலுக்குள்ள நடந்த பிரச்சனைய பயன்படுத்தி சிலைய திருடினதும் உண்மை. இத ஊர் மக்கள் வேணா புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும். இனிமே தேவையில்லாம வெண்ணிலாவை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுன நான் இந்த கோவிலுக்குள்ள வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அத்தை. அம்மனுக்கு விரதம் இருந்து பூஜை எல்லாம் முடிச்சு திருவிழாவை பார்க்கணும், ஊர் மக்கள் சந்தோஷத்தை பார்க்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப பூஜை ஒழுங்கா முடிக்காம எல்லா பிரச்சனைக்கும் நானே காரணமாயிட்டேனே அத்தை. நான் மட்டும் பயத்துல கத்தாம இருந்திருந்தா இவ்ளோ பிரச்சனையே நடந்திருக்காது. எல்லாமே என்னாலதான் அத்தை.
அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அதத்தான் பண்ணிருப்பாங்க. நீ உன்னால திருவிழா நடக்காம போயிடுச்சேன்னு கவலைப்படுறியே, வந்தவனுங்க உன்னை ஏதாவது பண்ணிருந்தா அப்ப மட்டும் திருவிழா நடந்திருக்குமா? கரெக்டா வரும். அதனாலதான் திருவிழாவை தடுக்க பசுமாட்டை கொண்டு எல்லையில போட்டிருக்காங்க. வெண்ணிலாவை கொல்ல ஆள் அனுப்பியிருக்காங்க. இது எதுவுமே முடியாம போனதும் கோவிலுக்குள்ளேயே பிரச்சனையை கிரியேட் பண்ணி எல்லாரையும் தசை திருப்பி சிலையை திருடி இருக்காங்க. இதெல்லாம் ஊர்க்காரங்க உதவி இல்லாம பண்ணிருக்கவே முடியாது. ஏமச்சான், ஊரே இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன், கோவப்பட்டா ஊரே அழிச்சிருவான்னு பயப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது ஊர்க்காரங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க? ஏன் பண்ண மாட்டாங்க? ஊர் எப்படி போனாலும் பரவாயில்ல, நாம நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிற பணத்தாசை புடிச்ச எவனா இருந்தாலும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருப்பான். அண்ணி சொல்றதுதான் கரெக்ட். யாரோ பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இந்த ஊரே நாசமா போனாலும் நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆள் யாரா இருக்கும்? எனக்கு என்னமோ அந்த கோதண்டம் மேலதான் டவுட்டா இருக்கு. அவன் தான் ஆரம்பத்துல இருந்து திருவிழா வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தான். அம்மா கிட்டயும் வேணும்னே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். அவனை பிடிச்சு விசாரிச்சா உண்மையெல்லாம் தெரிஞ்சிரும்ல. சிலைய ஊருக்குள்ளதான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. கண்டிப்பா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துலதான் சிலைய மறைச்சு வச்சிருக்கணும். அப்போ கிராம மக்கள் அதிகமா போகாத ஏரியால தான் தேடணும். கரெக்ட். முதல்ல ஊருக்குள்ள அந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்த லிஸ்ட் எடுக்கணும். பழைய பஞ்சாயத்து குழுன்னு அங்க யாரும் அதிகமா போனதில்ல. அப்புறம் வர வழியில பார்த்தேன், ஊர் எல்லையில ஒரு பாழடைஞ்ச மில்லு இருக்கு. அங்கே ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி தெரியல. எப்படியும் திருவிழாக்காக ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்கல்ல, அந்த கவர்மெண்ட் ஸ்கூலு. காட்டுக்குள்ள இருக்கிற அந்த இடிஞ்ச மண்டபம். கரெக்ட். அங்க இது வரைக்கும் யாரும் போனதில்ல. கௌதம், வருண், நீங்க 2 பேரும் நம்ம ஆளுங்களை கூட்டிக்கிட்டு இப்ப நாம சொன்ன இடங்கள் எல்லாத்துலயும் தேடுங்க. எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்கம்மா. விடியறதுக்குள்ள அந்த சிலை எங்க இருந்தாலும் நமக்கு கிடைச்சே ஆகணும். போங்க. சரிம்மா, வாங்கணும். வா.